அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெரிடியன் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் மெரிடியன்ஸ் வந்துட்டு இருக்கு, மெரிடியன்லேருந்து வந்துட்டு பியரிங் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பியரிங்ஸ் வந்துட்டு இருக்குது, எப்படி நம்ம வந்துட்டு பியரிங்ஸ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். முன்னாடி நம்ம பார்த்த பியரிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ஹோல் சர்க்கிள் பியரிங். இது எதுலேருந்து நமக்கு கிடைக்குது? பிரிஸ்மேட்டிக் காம்பஸை மெஷர் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இது வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ரண்டல் பியரிங். இது நமக்கு எதுலேருந்து வந்து நமக்கு கிடைக்குது? சர்வேயர் காம்பஸ் மெஷர்மெண்ட்டு எடுத்ததுலேருந்து குவாட்ரண்டல் பியரிங்ஸ் வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, நவ் we will discuss about a meridian. So meridian அப்படின்னா ஒன்றும் இல்லை, a imaginary axis of line which connects north and south pole. இப்போ பாருங்களேன், this is a earth. ஸோ இந்த எர்த்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போல் வந்துட்டு நார்த் போல், இந்த போல் வந்துட்டு சவுத் போல், திஸ் இஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ த லைன் விச் கனெக்ட்ஸ் நார்த் அண்ட் சவுத் போல் ஆர் த ஆக்சஸ் which connects the north and south pole. You can see here this the polar axis which connects the north and the south pole, which is known as the true meridian. ஸோ இப்போ மெரிடியன் அப்படின்னா இன் ஜென்ரல் வந்துட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அ டைரக்ஷன், நத்திங் பட் அ டைரக்ஷன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை ஒரு லைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஆங்கிள், இதை வந்து நம்ம மெரிடியன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் இட் மே பி எனி டைரக்ஷன், நார்த்தாக இருக்கட்டும் இல்லை சவுத்தாக இருக்கட்டும். இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனுக்கும் ஒரு சர்வே லைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஆங்கிள், தட் இஸ் கால்ட் அ மெரிடியன். ஸோ ஹியர் தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் மெரிடியன்ஸ். 4 வகையான மெரிடியன் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா டைப்ஸ். ஒன்று ட்ரூ மெரிடியன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் மெரிடியன். ஜியோகிராஃபிக்கல் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன். மேக்னெட்டிக் மெரிடியன். தேர்டு ஆர்பிட்ரரி மெரிடியன். And the fourth one, grid meridian. So here meridian அப்படின்றது வந்துட்டு ஒரு டைரக்ஷன், ஆங்கிள் பிட்வீன் ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்ல இருந்து ஒரு லைனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த கோணத்தை மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். So here true meridian or geographical meridian அப்படின்னு சொன்னோன்னா, so a meridian or the point of reference or the polar axis which connects north and south pole on the surface of the earth, like this dotted line. So this is called a geographical meridian or a true meridian அப்படின்னு சொல்றோம். Then magnetic meridian. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான் நம்மளுடைய இயற்கை, பூமியினுடைய இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஏரியாவாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு இடத்துலையும்
நம்ம காம்பஸை யூஸ் பண்ணி சர்வே பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்துட்டு ஸ்லைட்டாக வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் அட் தி ஈக்குவேட்டார் அப்படின்னு நம்ம ஒரு பிளேஸ் வந்துட்டு சொல்லுவோம். அந்த ஈக்குவேட்டார் பிளேஸ்க்கு நம்ம போயிடுறோம், திஸ் இஸ் அ ஈக்குவேட்டார் அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேட்டார் பிளேஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே எந்த மாறுதலுமே வந்துட்டு இருக்காது. காம்பஸில் நீங்கள் போயிட்டு வச்சிங்கன்னா there is no correction. பர்ஃபெக்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பியரிங் வேல்யூஸும் ட்ரூ பியரிங் வேல்யூவாக இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து பியரிங் வேல்யூவும் கரெக்டான அளவாக வந்துட்டு இருக்கும். there is no need to applying any type of correction in that particular equator place. But at the north and south pole இந்த பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காந்தத்தினுடைய பண்புகள் வந்துட்டு நிறைய பார்த்துருப்போம். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய துருவங்களை கொண்ட காந்தங்கள் வந்துட்டு ஒன்றை ஒன்று ஈர்க்கும். மாறுபட்ட துருவங்களை உடைய காந்தம் வந்துட்டு ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அக்கார்டிங் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லா, ஸோ அந்த லா படி வந்துட்டு நம்ம நார்த் அண்ட் சவுத் வந்துட்டு ஒன்றை ஒன்று விளக்கக்கூடியது. இப்போ அட் தி நார்த் போலில் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். சிமிலர்லி சவுத் போலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும். இப்போ எங்கே வந்துட்டு உங்களுக்கு டிப்பு வேல்யூ டிக்ளரேஷன் வேல்யூ வந்துட்டு எந்த அஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட் தி ஈக்குவேட்டார். ஓகே, ஸோ ஹியர் மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்றது நம்ம எந்த இடத்துக்கிட்ட வேர்ல்டில் எந்த பிளேஸில் நம்ம போய் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணினாலும் அங்கே நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெரிடியன் தட் இஸ் நாட் அ ட்ரூ மெரிடியன், that is considered as the magnetic meridian. So any survey works you starts from the magnetic meridian. So அதான் நம்ம மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்கிறோம். தென் ஆர்பிட்ரரி மெரிடியன் அப்படின்றது என்னென்னா ஒரு சிறிய ஏரியாவை நம்ம ஆங்குலர் மெஷர்மெண்ட் வந்துட்டு பண்ண போகிறோம் பை யூஸிங் காம்பஸ் ஃபார் மெஷரிங் ஏ ஸ்மால் ஏரியாஸ். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா that time you select temporarily you select the arbitrary meridian, then you measure from the arbitrary meridian to all the points. அதாவது ஒரு சின்ன ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த காம்பஸை யூஸ் பண்ணி சிறிய ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணியிருக்கும்போது நம்மளா ஒரு பெரிய ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருக்குது கிரவுண்ட் ஃபீச்சர், ஸோ அதை வந்துட்டு ஒரு மெரிடியனாக தற்காலிகமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. எலக்ட்ரிக் போல் வந்துட்டு ஒரு 50 years பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் போலில் இருந்து அதை வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் மெரிடியனாக நம்ம எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு ஒரு சர்வே பாயிண்ட்ஸும் சரி இது என்ன ஆங்கிளில் இருக்குது இது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணக்கூடியது ஆர்பிட்ரரி மெரிடியன். அதே கிரிட் மெரிடியன் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ லார்ஜர் ஏரியா சம்வாட் அக்யூரசி இஃப் யூ நீட். இது வந்து லார்ஜர் ஏரியாவுக்கு எப்படி நம்ம ஆர்பிட்ரரி இல்லை டெம்பரரி மெரிடியன் நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு டெம்பரரி மெரிடியன் தான். அதை வந்துட்டு நம்ம கிரிட்டாக வந்துட்டு பிரிச்சுட்டு ஒரு ஒரு கிரிட் ஆஃப் அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு ஸோ வாட் இஸ் தி ஆங்குலர் டிவியேஷன் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் மெரிடியன். இப்போ ஒரு ஒரு பியரிங் வேல்யூ ஜஸ்ட் யூ மெஷர்ட் ஃப்ரம் தி கிரிட் மெரிடியன். இப்போ ஸோ திஸ் இஸ் த ஆர்பிட்ரரி மெரிடியன் அப்படின்னு சொல்கிறது ஸ்மாலர் ஏரியாஸ்க்கு வந்துட்டு நம்மளா ஒரு ரெஃபரன்ஸ் மெரிடியனை எடுத்துக்கிறது. கிரிட் மெரிடியன் லார்ஜர் ஏரியாஸ்க்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் மெரிடியனாக எடுத்துக்கிறது. ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் டூ ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரம் தட் we have to doing some calculations. How you convert the true bearing to magnetic bearing or magnetic bearing to true bearing அப்படின்றத பொறுத்து வந்துட்டு இது ரெண்டும் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பியரிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் ஆங்கிள் அப்படின்றதோடைய டெஃபினிஷனும் பியரிங் அப்படின்றத டெஃபினிஷனும். அது போக ஹோல் சர்க்கிள் பியரிங், ரெடியூஸ்டு பியரிங், அதில் நிறைய ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பியரிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, it is the angle value taken from the reference direction to the survey lines. Bearing is nothing but an angle which is taken from the reference direction. In which direction is the reference direction? North direction. So நம்ம எந்த திசையை நமக்கு வந்துட்டு ஒரு திசை காட்டியா ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வந்துட்டு வைக்கிறோம் அப்படின்னா பெர்மனண்ட்டாக நார்த் டைரக்ஷனை வந்துட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம பியரிங் வேல்யூஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஹியர் பியரிங் வேல்யூஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ட்ரூ பியரிங், இந்த டிபின்னு சொல்கிறோம் ட்ரூ பியரிங். செகண்ட் மேக்னெட்டிக் பியரிங், இதை எம்பி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் ஆர்பிட்ரரி பியரிங், அண்ட் ஃபோர்த் ஒன் கிரிட் பியரிங். ஸோ ஹியர் நமக்கு ஈஸியாக தெரியும் பியரிங்னா என்ன, மெரிடியன்னா என்ன. மெரிடியன் 4 வகை. அது ட்ரூ மெரிடியன் இல்லைனா ஜியோகிராஃபிக் மெரிடியன், ரெண்டாவது வந்துட்டு மேக்னெட்டிக் மெரிடியன், மூணாவது வந்துட்டு ஆர்பிட்ரரி, அண்டு நான்காவதாக நம்ம சொன்னது வந்துட்டு கிரிட் மெரிடியன். ஒவ்வொரு மெரிடியன்லையும் நீங்கள் எடுக்கக்கூடிய பியரிங் வேல்யூஸ், அந்த மெரிடியன் என்னென்ன வகையோ அதே மாதிரி பாருங்கள் பியரிங்கோடைய வகையே இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த மீனிங் ஆஃப் த ட்ரூ பியரிங் அப்படின்னா, a bearing measured from the true meridian to the survey lines. Say for example, this is the true meridian. The true meridian, it is otherwise called a true north ன்னு சொல்லுவோம். True north. கரெக்டான எக்ஸாக்டான வடக்கு திசை. அப்போ அந்த ட்ரூ நார்த் அப்படின்னு சொல்கிறத ட்ரூ மெரிடியன் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரூ மெரிடியன்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஆங்குலர் வேல்யூஸ், ஐ மீன் த பியரிங் வேல்யூஸ், தட் ஆர் கால்ட் அஸ் தி ட்ரூ பியரிங். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டு மெஷர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ஏபி. இந்த ஏபி லைனுக்கு வந்துட்டு நான் எடுக்கக்கூடிய பியரிங் தீட்டா. ஸோ த தீட்டா இஸ் த ட்ரூ பியரிங் வேல்யூ. True bearing is equal to theta. So true bearing which has no need to give any kind of the corrections. So இங்கே corrections அப்படின்றது வந்துட்டு ட்ரூ பியரிங்கில் இருந்து மெஷர் பண்ணியிருந்தோம்னா அது தேவையில்லை. ஸோ ட்ரூ பியரிங்கில் இருந்து நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் போய் வச்சாதான் ட்ரூ பியரிங் வேல்யூ நமக்கு கிடைக்கும். எந்த பிளேஸ்? ஈக்குவேட்டார் பிளேஸ். இப்போ ஈக்குவேட்டாரை விட்டுட்டு நம்ம வேறு வேர்ல்டில் எந்த இடத்துல வேர்ல்டு பக்கம் நீங்கள் போய் எடுத்தாலும் அந்த பியரிங் ஃபுல்லாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுறது மேக்னெட்டிக் பியரிங். ஸோ மேக்னெட்டிக் பியரிங் மீனிங் த பியரிங்ஸ் விச் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி மேக்னெட்டிக் நார்த் ஆர் மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ ஹியர் த மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் லைக் திஸ். This is the true north. This one is the magnetic north. Okay, you can see here like this. This is the true north. This one is the magnetic north. The same line AB. So here you measure the bearing value as the magnetic bearing value. So here magnetic bearing is equal to theta. இந்த பிளேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பியரிங் நம்ம மெஷர் பண்ணுறது எதுலேருந்து மெஷர் பண்ணுறோம் பாருங்கள், மேக்னெட்டிக் நார்த்துலேருந்து ஆர் மேக்னெட்டிக் மெரிடியன்லேருந்து. மேக்னெட்டிக் மெரிடியன்லேருந்து
ஒரு பியரிங்கை நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம்னா அந்த பியரிங்க்கு பேர் மேக்னெட்டிக் பியரிங். ட்ரூ நார்த்லேருந்து ஒரு லைனுக்கு பியரிங் மெஷர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ட்ரூ பியரிங். ஓகேங்களா? சிமிலர்லி ஆர்பிட்ரரி மெரிடியன்லேருந்து பியரிங் மெஷர் பண்ணோம்னா ஆர்பிட்ரரி பியரிங். கிரிட் மெரிடியன்லேருந்து பியரிங் நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு கிரிட் பியரிங். அவ்வளோதான். ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். மெரிடியன் பியரிங், 4 டைப்ஸ் ஆஃப் மெரிடியன், 4 டைப்ஸ் ஆஃப் பியரிங். கரஸ்பாண்டிங் என்ன உங்களுடைய மெரிடியன்லேருந்து வந்துட்டு நம்ம பியரிங் வேல்யூ மெஷர் பண்ணுறோமோ அதோடைய நேம் அப்படியே வந்துட்டு ட்ரூ மெரிடியன்லேருந்து மெஷர் பண்ணக்கூடியது ட்ரூ பியரிங், மேக்னெட்டிக் மெரிடியன்லேருந்து மெஷர் பண்ணக்கூடியது மேக்னெட்டிக் பியரிங், ஆர்பிட்ரரி மெரிடியன்லேருந்து மெஷர் பண்ணுறது வந்துட்டு அது ஆர்பிட்ரரி பியரிங். சிமிலர்லி கிரிட் மெரிடியன்லேருந்து பியரிங் மெஷர் பண்ணிங்கன்னா கிரிட் பியரிங் அப்படின்றது வந்துட்டு 4 பியரிங்ஸோடைய கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த ட்ரூ பியரிங்க்கும் மேக்னெட்டிக் பியரிங்க்கும் என்ன ரிலேஷன்? So what is the relationship between true bearing and magnetic bearing? Suppose if the value is given, true bearing value, how you transfer or convert true bearing to magnetic bearing அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ட்ரூ பியரிங் மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்றதுக்கு ரெண்டுக்கு உள்ள அந்த டிஃபரன்ஸை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் எரர்ஸ் in compass during the surveying process by using compass, what are the types of errors made? As usual நம்ம செயின் சர்வேயிங்கில் பார்த்தது மாதிரியே குமுலேட்டிவ் எரரு, காம்பன்சேட்டிவ் எரரு, பர்சனல் எரரு, நேச்சுரல் எரரு, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு வந்துட்டு நிறைய இதுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போகலாம். ஸோ டெக்னிக்கலாக எரர் அப்படின்னா there are 2 types. One is magnetic declination and the second one dip of magnetic needle. ரொம்ப இம்பார்ட்டண்டா magnetic declination. So the magnetic declination அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. Magnetic declination horizontal angle between true meridian and magnetic meridian or horizontal angle between true north and magnetic north. இது பாருங்களேன். So this is, so here magnetic declination அப்படின்றது ஒன்றும் இல்லை. horizontal angle நம்ம சொன்னது மாதிரியே தான் horizontal angle between true north and magnetic north. இங்கே பாருங்களேன், டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா this is the true north, this one is the magnetic north. So this is the magnetic north. இது ரெண்டுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் horizontal angle between true north and magnetic north. அப்படி இல்லைன்னா true meridian and magnetic meridian அப்படியும் சொல்லலாம். So here this is the theta value where theta is the declination. சரி, அப்போ இங்கே வரக்கூடிய அந்த டிக்ளினேஷன் வேல்யூ எந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டு வராது அப்படின்னா ஈக்குவேட்டர் கிட்ட வராதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே இது மேக்னெட்டிக் பியரிங் எந்த பிளேஸில் நம்ம வேர்ல்டில் எடுத்தாலும் அந்த பியரிங்கை பொதுவாக நம்ம மேக்னெட்டிக் பியரிங் தான் சொல்லுவோம். Then you convert in that particular area what is the declination value அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஜோனில் டிக்ளினேஷன் வேல்யூ இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது ஜஸ்ட் யூ அப்ளை த டிக்ளினேஷன் இன் தி கால்குலேஷன், தென் யூ கன்வெர்ட் த மேக்னெட்டிக் பியரிங் இன்டு ட்ரூ பியரிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே மெஷர் பண்ணக்கூடிய பியரிங் மேக்னெட்டிக் பியரிங். எந்த ஏரியாவில் நம்ம எடுக்கிறோமோ அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம சர்வே ஆஃப் இந்தியா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதோட டிக்ளினேஷன் வேல்யூவை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஜோன் ஆஃப் அந்த பர்டிகுலர் லேண்டை டிக்ளினேஷன் வேல்யூ நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் பியரிங்லேருந்து ட்ரூ பியரிங் வேல்யூவை வந்துட்டு மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹியர்
மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், ஹரிசாண்டல் ஆங்கிள். ஸோ இப்போ நமக்கு இந்த டைரக்ஷன் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும். இது நார்த்து, இந்த பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்டு, இது வந்துட்டு சவுத்து, இது வந்துட்டு வெஸ்ட்டு. சப்போஸ் இதே டிக்ளரேஷன் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்கலாம், லைக் திஸ். இந்த மாதிரியும் வந்துட்டு இருக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ a magnetic north. ஸோ இப்போ இந்த வேல்யூ, இதுக்கு பேரும் வந்துட்டு என்ன, தீட்டா வேல்யூ. தேர்ஃபோர் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒன்று நார்த் டு ஈஸ்டாக இருக்கலாம், இல்லை நார்த் டு வெஸ்டாக இருக்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். டிக்ளினேஷன் வேல்யூ டைரக்ஷன் வைஸ் நம்ம வந்துட்டு கிளாசிஃபை பண்ணுறதா இருந்துச்சுன்னா டிக்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் நார்த் ஆர் டிக்ளினேஷன் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஃப்ரம் நார்த். நார்த்துலேருந்து வெஸ்ட்டுக்கு போகும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு போகும். ஸோ நவ் you consider the relationship between the true north and magnetic north or true bearing and magnetic bearing. So that is true bearing, this is equal to magnetic bearing plus or minus declination value, plus or minus declination value. So here true bearing அப்படின்னு நம்ம பார்க்குறது, ட்ரூ பியரிங்னு நம்ம பார்க்குறது வந்துட்டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் தி டிக்ளினேஷன். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ மேக்னெட்டிக் பியரிங்கை எப்படி ட்ரூ பியரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம்? இந்த ஃபார்முலா ட்ரூ பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. இப்போ ப்ளஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், மைனஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சப்போஸ் இஃப் த டிக்ளினேஷன் வேல்யூ இஸ் தீட்டா வேல்யூ இஸ் இன் பாசிட்டிவாக நம்ம ப்ளஸ்ஸாக வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா தீட்டா இஸ் இன் பாசிட்டிவ், உங்களுடைய டிக்ளினேஷன் வேல்யூ டுவர்ட்ஸ் ஈஸ்டாக இருக்கணும், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு இருக்குது, டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு வந்துட்டு உங்கள் டிக்ளினேஷன் வேல்யூ தீட்டா வேல்யூ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் யூ கன்சிடர் த நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி டிக்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அதை பொறுத்து வந்துட்டு நம்மளுடைய ட்ரூ பியரிங்கோடைய வேல்யூ மாறும். therefore true bearing is equal to magnetic bearing plus or minus theta, or magnetic bearing is equal to true bearing minus or plus theta அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ஸோ த கன்வர்ஷன் கால்குலேஷனுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஞாபகத்தில் வரும். தென் நெக்ஸ்ட்டு டிப் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிப் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில் ஆல்சோ ஏ ஒன் கைண்ட் ஆஃப் காம்பஸில் வரக்கூடிய ஒரு எரர். ஸோ தஸ் டிப் அப்படின்றது you can see here, this is the pivot of the compass. ஸோ இந்த காம்பஸில் வந்துட்டு உங்களுடைய ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய டயல் ஆஃப் காம்பஸ், திஸ் இஸ் டயல் ஆஃப் காம்பஸ் இன் ஹரிசாண்டல். ஆனால் எந்த பிளேஸ்லையுமே வந்துட்டு காம்பஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டயல் வந்துட்டு எக்ஸாக்டாக ஹரிசாண்டல் பிளேனில் இருக்காது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த்துன்றதுனால எங்கிட்டாவது ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது மேலே இப்படி தூக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா வந்துட்டு இப்படி தூக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹியர் த டீவியேட்டட் this is the inclined இல்லைன்னா deviated dial of compass. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டட் லைனு எக்ஸாக்ட் ஹரிசாண்டல் பிளேனில் டயல் ஆஃப் காம்பஸ் இருந்துச்சுன்னா, அப்படி இருக்காது எந்த பிளேஸ்லையுமே. எந்த பிளேஸில் அப்படி இருக்கும் அப்படின்னா அட் தி ஈக்குவேட்டர் பிளேஸில் தான் எக்ஸாக்டாக ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கும். அங்கே அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா there is no dip value.
இப்போ டிப்பு வேல்யூ இஸ் 0 அட் வேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், எந்த பிளேஸில் டிப்பு 0 வேல்யூ, தட் இஸ் த ஈக்குவேட்டர் பிளேஸ். ஈக்குவேட்டரில் டிப்பு வேல்யூ இஸ் 0, டிக்ளனேஷன் வேல்யூ ஆல்சோ 0. பட் நார்த் போல் இந்த பக்கம் வந்துட்டு பாருங்க, திஸ் இஸ் த நார்த் சைடு, திஸ் ஒன் இஸ் தி சவுத் சைடு. அப்போ நார்த்லையும் சவுத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு அந்த போலோடைய பிளேஸுக்கு நம்ம நெருங்க 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 டுவர்ட்ஸ் நார்த் பக்கம் நம்ம போக 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 உங்களுடைய திஸ் வேல்யூ, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் அ டிப்பு டெல்டா அப்படின்னு சொல்றோம், டிப் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில். ஸோ ஹியர் த டெல்டா வேல்யூ which is increasing towards north and east. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸ்ட் பக்கம் போனால் வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் 90 டிகிரி, வெஸ்ட் பக்கம் வந்துச்சு எப்படி வருது, ஸோ வெஸ்ட் பக்கம் வருதுன்னா மைனஸ் 90 டிகிரி. இதுவும் வந்துட்டு உங்களுடைய கொஸ்டினில் வந்துட்டு கேட்பாங்க. திஸ் இஸ் அ பிவட்டு. ஸோ இந்த பிவட்டுக்கு மேலே உங்களுடைய டயல் ஆஃப் காம்பஸ் ஹரிசாண்டல் பிளேனில் கரெக்டாக லையாக இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ டிப். அது உங்களுக்கு வந்துட்டு வெதர் இட் இஸ் நார்த் சைடில் உங்களுக்கு டிப்பு வேல்யூ டுவர்ட்ஸ் நார்த் சைடு போக போக ப்ளஸ் 90 டிகிரி வரைக்கும் வந்துட்டு போகும். அதே இது டுவர்ட்ஸ் சவுத் சைடு வந்துட்டு வரும்போது உங்களுக்கு மைனஸ் 90 டிகிரி வரைக்கும் வந்துட்டு வரும். இதுவும் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸில் ஃபீல்டு சர்வேயரில் வந்துட்டு ப்ரீவியஸ், இல்லை டிராஃப்ட்ஸ்மேனில் வந்துட்டு ப்ரீவியஸ் உங்களுடைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அட் தி ஈக்குவேட்டர் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டிப்பு, at the north pole what is the value of dip, at the south pole what is the value of dip, at where the maximum dip is being, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். அப்போ ஈக்குவேட்டர் பிளேஸில் டிப்பு டிக்ளனேஷன் கிடையாது, 0 வேல்யூ. அப்போ டிப்பு டிக்ளனேஷன் எங்கே வரும், டிக்ளனேஷன் வேல்யூ நார்த் டு ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்துட்டு வரும், ஹரிசாண்டல் ஆங்கிள் டிவியேஷன். இது எப்படி இருக்கு பாருங்களேன், vertical angle deviation between the dial of compass in a horizontal plane and a inclined dial of compass. vertical angle உங்களுக்கு கிடைமட்டத்தில் செங்குத்தா உங்களுடைய கோண அளவு வந்துட்டு ஒரிஜினல் பொசிஷன் டயல் ஆஃப் காம்பஸ் உடைய ஹரிசாண்டல் பொசிஷனுக்கும் இன்க்ளைன்டு பொசிஷனுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கோ அதை வந்துட்டு டிப் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அட் தி நார்த் போல் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா டிப்போடைய வேல்யூ ப்ளஸ் 90 டிகிரி. அட் தி சவுத் போல் அப்படின்னு சொன்னோம்னா டிப் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் இஸ் தி மைனஸ் 90 டிகிரி அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபிக்ஸிங் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், சாரி டெம்பரவரி adjustment of compass. காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக வந்து கரெக்ட் பண்ணுறோம். ஏன்னா டயல் ஆஃப் காம்பஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த காம்பஸ் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் ஆகி ஒரு பெரிய காம்பஸ் பாக்ஸ் தனியாக இருக்கும். வெதர் இட் இஸ் அ சர்வேயர் காம்பஸ் ஆர் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். இந்த காம்பஸ் தனியாக இருக்கக்கூடியதில் ஒரு ட்ரைபாடு வந்துட்டு தனியாக இருக்கும். இந்த ட்ரைபாடும் நம்ம இந்த காம்பஸ் பாக்ஸும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் அண்ட் சாக்கெட், ரிங் அண்ட் பால். ஸோ அந்த ஜாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பால் வந்துட்டு இன்சர்ட் ஆகி கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஃபிட் பண்ணி தென் யூ லெவல்ட் இட். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் which is ready to take on the reading அப்படின்னு நம்ம பண்ணுறது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யணும், நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதை ஃபோக்கஸ் அந்த ப்ரிசம் எல்லாம் வந்துட்டு நம்ம அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கலர் கிளாஸஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு நம்ம துடைச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கப்பை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்னென்ன ப்ராசஸ் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் காம்பஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட், தேர் ஆர் 5 பாயிண்ட்ஸ். ஒன்று ஃபிக்ஸிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட், fixing the instrument.
தென் ஃபிக்ஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு காம்பஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது காம்பஸ் தனியாக இருக்கும், ட்ரைபாடு தனியாக இருக்கும். அப்போ ட்ரைபாடை வந்துட்டு கீழே வச்சுட்டு காம்பஸை அந்த ட்ரைபாடுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபிக்ஸிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட். செகண்ட் வந்துட்டு பாருங்க சென்டரிங். ஸோ சென்டரிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வேயிங் த சென்டர் ஆஃப் த காம்பஸ் டு த கிரவுண்ட் இன் அ வெர்டிக்கல் மேனர். ஸோ கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை காம்பஸோடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரே வெர்டிகாலிட்டியில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக ஃபார் கிரியேட்டிங் த சென்டரிங் ப்ராசஸ் ஆர் ஃபார் டூயிங் த சென்டரிங் ப்ராசஸ் we can directly use the plumb bob. இப்போ தூக்கு குண்டு நூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபார் செக்கிங் த வெர்டிகாலிட்டி. நிறைய நம்ம சிவில் இன்ஜினியர்ஸு இவங்கெல்லாம் பார்த்துருக்கலாம். ஃபீல்டில் கொத்தனார் வந்துட்டு வச்சுருப்பாங்க, செவுறு கட்டிகிட்டு இருக்கும்போது டைரெக்டாக வந்துட்டு அது வெர்டிக்கலாக இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த குண்டு நூலை விட்டு பார்ப்பாங்க. இப்படி விட்டு பார்த்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த செங்கல் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கணும், இல்லை இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப உள்ளே தள்ளி இருக்குது, கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு மேக்னெட்டிக் நீடில். அப்போ மேக்னெட்டிக் நீடில் என்ன செய்யக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டல், அந்த குண்டு நூல் வந்துட்டு உங்களுக்கு குண்டு என்னவா எதில் இருக்கும் அப்படின்னா மேட் ஆஃப் பிராஸாக இருக்கும், இல்லை ஸ்டீலாக இருக்கும். அப்போ அந்த குண்டு டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் அந்த காம்பஸ் கிட்ட கொண்டு போகும்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி த மேக்னெட்டிக் நீடில் வில் டிஃப்ளெக்ட். ஸோ அவாய்டிங் திஸ், அந்த குண்டு நூலை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்டோனை நம்ம கல்லில் அந்த காம்பஸ்க்கு கீழே சென்டர் பிளேஸ் கிட்ட வந்துட்டு வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டு வச்சுட்டு தென் யூ ரிமூவ் யுவர் ஹேண்ட். இப்போ அந்த ஸ்டோன் வந்துட்டு என்ன ஆகும், இட் வில் கம்ஸ் டவுன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே கரெக்டாக எந்த பிளேஸ் கிட்ட அந்த ஸ்டோன் ஃபெல் டவுன் ஆகுது அப்படின்றத பார்த்து தட் இஸ் யூ மார்க். ஸோ தட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் சென்டரிங் பாயிண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய சென்டர். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்துட்டு சென்டரிங். ஏன்னா ஃப்ரம் அந்த பாயிண்டில் இருந்து தான் ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், பை யூஸிங் டேப் தென் யூ மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு த ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ டைரெக்டாக டேப்பை பிடிச்சி, இல்லைனா ட்ரைபாட் வந்துட்டு சம் போர்ஷன் வந்துட்டு ஏரியா கவர் பண்ணியிருக்கும், எந்த பிளேஸ்லேருந்து டேப்பை பிடிக்கிறது அப்படின்றது சம்வாட் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டு வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு யூ கன்வெர்ட் ஆர் டு ஐடென்டிஃபை த சென்டர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அந்த சென்டர் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு சென்டரிங் ப்ராசஸ். ஓகே, தென் யூ லெவல்ட் இட். தேர்ட் ப்ராசஸ் லெவலிங். ஸோ இப்போ லெவலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் த what is that, a dial of compass in a horizontal plane. ஒரு horizontal planeல dial of compass வந்துட்டு நம்ம கொண்டு வர்றது by adjusting using your hand. இப்போ இந்த பக்கத்தில் இப்படி நம்ம பிடிச்சிட்டு dial of compass வந்துட்டு ஒரே பிளேனில். ஸோ the dial of compass does not touch with the closing glass plate. மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பஸ்க்கு மேலே ஒரு கிளாஸ் பிளேட் இருக்கும், கண்ணாடி. ஸோ அந்த கண்ணாடி இதில் வந்துட்டு ஃப்ரீ லூஸ் நீடில் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ நம்ம வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவோம், சர்வேயர்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மெட்டலுமே வந்துட்டு அவங்க வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காதில், கழுத்தில், கையில் இந்த மாதிரி ஒரு செயின் இதுகள்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் காம்பஸ் சர்வேயிங் யூ ஷுட் ரிமூவ் த மெட்டல்ஸ். உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன மெட்டல் இருக்கோ காம்பஸ் சர்வே பண்ணும்போது அந்த மெட்டல்லாம் கலட்டி வச்சிடணும். ஏன்னா நம்ம அந்த மெட்டலை போட்டுக்கிட்டே காம்பஸ் சர்வே பண்ணணும் அப்படின்னா தட் வில் கிவ் த ராங் ஆன்சர், லாங் பியரிங் வேல்யூஸ். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனாலேயே வந்துட்டு சம் டிக்ளரேஷன் ஆகும். நம்ம மெட்டலை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு கையில் ஒரு பிரேஸ்லெட்டோ ஏதோ வந்துட்டு நம்ம போட்டுட்டு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தட் வில் அஃபெக்ட். ஸோ அதை அஃபெக்ட் ஆகாத வண்ணா நம்ம மெட்டல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். லெவலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபோக்கஸிங் த ப்ரிசம். இது என்ன ஃபோக்கஸிங் த ப்ரிசம்?
ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காம்பஸ் ஜஸ்ட் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கிட்ட தான் டயல் ஆஃப் காம்பஸ் இங்கே இருக்கும். இந்த பிளேஸில் உங்களுக்கு ப்ரிசம், இதில் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். ஸோ ஹியர் இது ட்ரைபாட். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரிசம் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஐ ஸ்லாட்டை, இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் வேன், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் வேன், திஸ் இஸ் ஐ வேன். ஸோ இப்போ இந்த ஐ வேன் வழியாக நம்ம பார்த்து இந்த பிளேஸ் கிட்ட சப்போஸ் இது ஒரு பிளேனு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், அடுத்து வந்துட்டு சென்டரிங் பண்ணுறோம், அடுத்து லெவல் பண்ணிடுறோம், இப்போ ஃபோக்கஸிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபோக்கஸிங்ன்றது வந்துட்டு என்ன, இதில் வந்துட்டு ஒரு க்ளோசிங் பிளேட் இருக்கும். ஜஸ்ட் யூ ரிமூவ் அந்த க்ளோசிங் பிளேட்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரியே வச்சுட்டு பார்த்தோம்னா ரீடிங் எதுவுமே வந்துட்டு விசிபிளாக நமக்கு தெரியாது. உள்ளே பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு பார்க்குறப்ப தெரியாது. அதனால் நிறைய பேர் வந்துட்டு அதை எடுக்காமே பார்ப்பாங்க, ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் யூ ரிமூவ் த கவர் பிளேட். இந்த ப்ரிசம் வந்துட்டு ஏன்னா மைனூட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ரிசமில் வந்துட்டு தூசு இது வந்துட்டு வரக்கூடாது, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதோடைய கவர் பிளேட் வச்சுருப்பாங்க. அந்த கவர் பிளேட்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். தென் ஏன்னா இந்த காம்பஸை வந்துட்டு டியூரிங் சன்னி டைமில் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெயில் அடிக்கக்கூடிய டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ கிளார் அடிக்கிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த கிளாரிங்கை வந்துட்டு நம்ம குறைக்கிறதுக்கு இல்லை கரெக்டாக வியூ ஆஃப் ஆப்ஜெக்ட், த இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இதை வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பை யூஸிங் கலர்டு கிளாஸ், எல்லோ, ரெட்டு, ஒயிட் கலர், பிளாக் கலர், ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கலரில் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, கலர்டு கிளாஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு எந்த கலர் வந்துட்டு வேணுமோ அந்த கிளாஸை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தட் இஸ் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர். அதை வந்துட்டு நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த பிளேஸ் கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ரேஞ்சிங் ராடு இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சிங் ராடு நேரம் இதுக்கு நேரம் நம்ம என்ன ஐயை வைக்கிறோம். இந்த பிளேஸில் நம்ம ஐ வச்சுட்டு இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். இப்படி பார்த்து இந்த டயல் ஆஃப் காம்பஸ்க்கு நேர இந்த ஆங்கிள் வந்துட்டு நம்ம பியரிங்கை வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். சரி, ஆல்ரெடி யூ மெஷர்ட் த நார்த் டைரக்ஷன். அப்போ நார்த் டைரக்ஷன் இந்த பிளேஸ்க்கு நேரம் இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸ் நார்த்துலேருந்து இந்த லைனுக்கு வந்துட்டு என்ன ஆங்குலர் டிவியேஷன் இருக்குது, ஸோ தட் இஸ் த பியரிங் வேல்யூவாக வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸிங் த ப்ரிசம் அப்படின்றது வந்துட்டு 4th ஸ்டெப்பு. தென் ஃபைனலாக வந்துட்டு அப்சர்வேஷன். ஃபோக்கஸிங் முடிஞ்சுன்னா அவ்வளோதான். அப்சர்வேஷன் ஆஃப் பியரிங்ஸ். ஸோ நவ் the instrument after completion of the 4 steps, what are they? Fixing the instrument, centering, leveling the instrument and focusing the prism, finally observation of the bearings. அப்போ ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்பு முடிஞ்ச உடனேயே the instrument is ready to take the observations. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அப்சர்வேஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த காம்பஸை பொறுத்தளவு.